வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை பாண்டிகோவில் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி பொதுச் செயலாளர் முருகானந்தம், தென் பாரத அமைப்பாளர் பக்தன் மற்றும் இந்து முன்னணியில் மாநில நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ஜூன் 22ஆம் தேதி வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள மைதானத்தில் இந்து முன்னணியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றது. இந்த மாநாட்டுடைய நோக்கம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்து மதத்தை பற்றி புரிய வைக்கணும், இந்து மதத்தை பற்றி ஒரு கவலை உருவாக்கணும், தன்னுடைய மதத்தை பாதுகாக்கணும், மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாநாடை, இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம். இப்போ பாத யாத்திரை ரொம்ப சிறப்பாக இந்த முருக பக்தர்கள் போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரோடு வசதி இல்லை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை 5 வழிச்சாலையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த முருக பக்தர்கள் பாடக்கூடிய குறிப்பாக அந்த காரைக்குடியிலிருந்து பழனி வரைக்கும் வரக்கூடிய அந்த சாலையை 5 வழிச்சாலையாக மாற்றணும். 4 வழிச்சாலை பஸ் போக்குவரத்து மற்றதுக்காக, 1 வழிச்சாலை முருக பக்தர் நடந்து செல்வதற்காக, இப்படி ஆங்காங்கு இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர்ல நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு தனிப்பாதை, இந்த பாதையெல்லாம் போடணும். இதை அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளா விடுப்பதற்கு முருக பக்தர்கள் எல்லோரும் மாநாட்டுக்கு வந்தாதான் நடக்கும். அப்ப இது மாபெரும் ஒரு எழுச்சியாக முருக பக்தர்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் போனாதான் அரசாங்கம் செவிசாய்க்கும். அதனால இந்த மாநாடை நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடை நடத்துறோம். அதே போல இந்துக்கள் அனைவருக்குமே இந்து மதத்தை பற்றி ஒரு அக்கறை உருவாக்கணும், இந்து மதத்தை வளர்க்கணும். நம்ம கோயில், நம்ம சாமி, அதை நாம தான் பாதுகாக்கணும், அது கடமை நமக்கு இருக்குது. இந்த எண்ணத்தை முருக பக்தர்கள் அனைவருக்கும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாநாடை நாங்கள் திட்டமிட்டு நடத்துறோம். பக்தி இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தணும், சமுதாயத்து மேல அக்கறை வெளிப்படுத்தணும், கோயில்கள் சொத்துக்களை பாதுகாக்கணும், இந்த கோயில் சொத்தை பாதுகாக்க எல்லாரும் மக்களும் போராடணும். அந்த உணர்வை இந்து சமுதாயம் முழுவதும் கொண்டு போவதற்காக தான் இந்த மாநாடை நாங்கள் திட்டமிட்டு நடத்துறோம். இந்து மாநாட்டில் எல்லா ஆதீனங்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம், எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறோம், யாரை எல்லா முருக சாமி கும்பிடுற அனைவரையுமே நாங்கள் கூப்பிடுறோம். சன்னியாசிகள் நிறைய பேர் வரப்போறாங்க, அரசியலில் இருக்கக்கூடிய பல பேர் வரப்போறாங்க, சமுதாய தலைவர்கள் வரப்போறாங்க. இப்படி எல்லோருமே இந்த மாநாட்டுக்கு வரப்போறாங்க. வட மாநிலங்களில் பல பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம். குறிப்பா யோகி ஆதித்யநாத் யோகி எடுத்திருக்கோம், பவன் கல்யாணுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி பல பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவங்களும் கட்டாயம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி தடை செய்யணும் ஒரு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ராணுவத்துக்கு விரோதமானவர்கள், காவல்துறைக்கு விரோதமானவர்கள், இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு விரோதமானவர்கள், இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள். அவங்க தான் தடை செய்யணும் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வேலை அதுதான். அதனால கொடுத்திருக்காங்க. காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் தேன்கனி கோட்டையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் நாராயணன், தேன்கனி கோட்டை பாஜக கவுன்சிலர் சஞ்சனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கூத்தாமண்டி வனப்பகுதியில் நோய் பாதிக்கப்பட்ட ஆண் காட்டு யானைக்கு 5வது நாளாக தொடர் சிகிச்சை வழங்கப்படுகிறது. உடல் சோர்வை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தர்பூசணி, முலாம்பழம், வாழைப்பழம் உள்ளிட்ட குறிப்பிட்ட உணவு மற்றும் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. சிறுமுகை வனத்துறையினர் மற்றும் கோவை வெற்றினரி டாக்டர் சுகுமார் தலைமையிலான குழு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கும்பூரில் விவசாய பணிகளை மேற்கொள்ள ஜெயராஜ் வயது 65, அவரது மனைவி சுசீலா வயது 58 சென்றனர்.
அந்த பகுதியில் வந்த சிறுவன் தருண் பாண்டியனை காட்டுப்பஞ்சை தாக்கியது. இதனை கண்ட ஜெயராஜ் மற்றும் அவரது மனைவி சுசீலா இருவரும் சிறுவனை காப்பாற்ற முயன்றனர். காட்டுப்பஞ்சை மூவரையும் தாக்கியது. தம்பதி கூச்சலிட்டனர். அருகில் வேலை செய்து கொண்டிருந்தோர் மூவரையும் காட்டுப்பஞ்சையிடமிருந்து மீட்டு மன்னவனூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மேல் சிகிச்சைக்காக கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். கிராம மக்கள் பலமுறை கொடைக்கானல் வனத்துறையினரிடம் புகார் கூறியும் பயனில்லை. காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மன்னவனூர் கைகாட்டி பகுதியில் ரோடு மறியலில் ஈடுபட்டனர். ரேஞ்சர் திருநிறை செல்வன் பேச்சுவார்த்தை நடத்தினார். காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் விவசாயிகள் கலைந்து சென்றனர். திருப்பூர் அவினாசி கருணாம்பிகை சமேத அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஹிந்து விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அகில பாரத ஹிந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபவானி மகராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழக அகில பாரத ஹிந்து மகாசபா சார்பில் வெள்ளி கிரீடம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அவினாசி லிங்கேஸ்வரர் மூலவர் சன்னதியில் வெள்ளி கிரீடத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. வெள்ளி கிரீடம் அயோத்தி ராமர் கோவிலில் சமர்ப்பிக்கப்படும் என ஹிந்து சபா நிர்வாகிகள் தெரிவித்தனர். திருநெல்வேலி ஜங்ஷனை சேர்ந்தவர் ராஜாமணி, வயது 69. மாவட்ட கூடைப்பந்து வீரரான இவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றார். ஜங்ஷனில் உள்ள மாதேதா ஹிந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கூடைப்பந்து பயிற்சியாளராக செயல்பட்டார். தினமும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தில் இலவச கோச்சிங் கொடுத்தார். 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை உருவாக்கிய ராஜாமணி 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வே, வங்கி, ஹார்பர் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தார். இந்நிலையில் ராஜாமணி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரிடம் பயிற்சி பெற்ற முன்னாள் வீரர்கள், பள்ளி மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் டிரஸ் அணிந்து கையில் கூடைப்பந்துடன் கண்ணீர் மல்க இறுதி ஊர்வலத்தில் மரியாதை செலுத்தினர்.